நம்மளுடைய அதாவது டீமில் தொடர்ந்து பயணிக்கிற ஒரு அன்பு நண்பர், அதாவது வயசில் மூத்து இருந்தாலும் விவசாயத்தில் ரொம்ப அடிபட்டவர். அந்த அடிப்படையில் அவர் ஆர்வமாக அங்கேருந்து வந்ததுனால ஐயா அவங்க முதல் பேச்சாளராக பேச வைக்கலாம்னு சொல்லி ஐயா அவங்கள வருக வருக என வரவேற்கிறோம். வாங்க. அனைவருக்கும் வணக்கம். வாஸ்து விதி 4ஆம் விதி 10ல் 4-10 தொடர்பு இருந்தால் வீடு கட்டும்போது கர்மம் நடக்கும். 4ஆம் விதி 7ல் இருந்தால் வீடு கட்டினால் திருமணம் நடக்கும். 4-6 தொடர்பு வீடு கட்டினால் கடன்காரன். 8-10-12 4ஆம் விதி தொடர்பு திசாபுத்தியில் வீடு கட்டும்போது கர்மம் நடக்கும். சனி மாந்தி ராகு கேது 4ஆம் வீட்டில் வாஸ்து குறை வாஸ்து தோஷம் இருக்கும். 4ல் ராகு தென்மேற்கு மூலையில் வாஸ்து குறை இருக்கும். 4ஆம் விதி ராகு கேது நட்சத்திரத்தில் இருந்தாலும் அதேதான். 4ஆம் விதி 6ஆம் விதி தொடர்பு அல்லது மாந்தி சூரிய நட்சத்திரத்தில் பிரம்மஸ்தானத்தில் வாஸ்து குறை இருக்கும். 4ஆம் அதிபதி ராகுசாரத்தில் கட்டி சம்பந்தப்பட்ட நோய் நோய் கேன்சர் இருக்கும். 4ஆம் அதிபதி கேது சாரத்தில் கேது திசாபுத்தியில் 4ஆம் அதிபதி திசாபுத்தியில் வீடு கட்டும்போது பிரச்சனை ஏற்படும். கிழக்கு பார்த்த வீட்டுக்கு அக்னி மூலை நீசை வீடு கடன் வரும். வடக்கு பார்த்த வீட்டுக்கு வாயு மூலை நீச பகுதி கணவன் மனைவி பிரச்சனை வரும். தெற்கு பார்த்த வீட்டிற்கு தென்மேற்கு பகுதி நீச பகுதி குழந்தை. சூரியன் குரு 5ஆம் அதிபதி 2, 4, 5, 11 இவர்கள் அமர்ந்தால் திசாபூர்த்தியில் முதல் குழந்தை பிறந்தவுடன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். 7ஆம் அதிபதியுடன் 5, 9, 11 அதிபதி சேர்ந்தாலும் 7ல் அமர்ந்தாலும் 2ஆம் குழந்தை பிறந்தவுடன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். 3, 5, 7 கெட்டு 9ஆம் இடம் வலு பெற்றால் மூணாவது குழந்தை பிறந்தால் அதிர்ஷ்டம் உண்டாகும். 4ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி 5, 9ல் ஒரு சரிவுக்கு பிறகு வெற்றி கிடைக்கும். சூரியன் 5ஆம் அதிபதி குரு 4ஆம் வீட்டில் இருந்தால் சொத்து குழந்தை பிறந்தவுடன் சொத்து வீடு கட்டினால் குழந்தை பிறக்கும் அல்லது வாகனம் வாங்கும்போது குழந்தை பிறக்கும். 5, 6 சம்பந்தம் சூரியன் சனி சம்பந்தம் வாடகை தாய் மூலம் குழந்தை. 5, 6 சம்பந்தம் சூரியன் சனி சம்பந்தம் வாடகை தாய் மூலம் குழந்தை பிறக்கும். 5ஆம் அதிபதி 12ல் குழந்தை பிறந்தவுடன் வெளிநாடு செல்வார். 5, 9 வெளிநாட்டில் குழந்தை பிறக்கும். 5ல் ராகு கேது ஒரு குழந்தை 5ல் ராகு கேது இருந்தால் ஒரு குழந்தைக்கு பிறகு 2வது குழந்தை இடைவெளி ரொம்ப அதிகம் இருக்கும். லக்னத்தில் 8, 12ல் குழந்தை ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள வேண்டும். 4, 8 தொடர்பு குழந்தை தண்ணீரில் விழும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். 5ஆம் அதிபதி அசுவனியில் புனர்பூசத்தில் இரட்டை குழந்தை பிறக்கும். 5, 4 தொடர்பு குழந்தை பிறந்தவுடன் சொத்து வண்டி வாகனம் வாங்குதல். 5, 4, 12 இவர்கள் பலம் பெற்றால் குழந்தை பிறந்தவுடன் சொத்து சேர்ந்து கொண்டே இருக்கும். 4ல் கேது தொடர்பு சந்திரன் கேது தொடர்பு சுகப்பிரசவம் நடக்காது. 5ஆம் அதிபதி 10ல் மகரத்தில் 5ஆம் அதிபதி 10ல் மகரத்தில் குழந்தை பிறந்தவுடன் கர்மம் நடக்கும்.
இது என்னுடைய நண்பர் வீட்டில் நடந்தது. அந்த குழந்தைக்கு பாட்டி இருந்தாங்க. அந்த மகரத்தில் சூரியன் இருந்தாலும் 5ஆம் தேதி 10ல் இருந்தாலும் மகரத்தில் சூரியன் இருந்தாலும் குழந்தை பிறந்தவுடன் அவர்கள் வீட்டில் கர்மம் நடக்கும். இத்துடன் நன்றி. முடியும். என் பேர் ஆர் தேவராஜ், முருகன் ஜோதிட நிலையம், நெய்க்குளம். 97 51 47 99 88. அதாவது தேவராஜ் ஐயா வந்து ஒரு இப்போ திருச்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அவரை. பட் ஒரு 10 கருத்தரங்கமாக தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்காரு. வந்தால் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் பேசுவார், அதுக்கு மேலே பேச மாட்டார். ஆனால் ஆர்வமாக பேச வராருங்கிறதுக்காக தான் அவருக்கு வாய்ப்பு கொடுத்துச்சு. நல்லா பேச புரிஞ்சுக்க. அதே மாதிரி ஒவ்வொரு மீட்டிங்லேயுமே ஏதோ ஒரு கருத்து சொல்லும். அந்த இப்போ ஆர்வம் ஐயா வந்திருக்காரு, அங்கே இதில் இப்போ எங்கேருந்து புதுக்கோட்டையிலேருந்து வந்திருக்காரு, சரிங்களா? அவர் அங்கேருந்து வந்த ஆர்வம் இங்கே வந்ததுக்கு அப்புறம் பதட்டம் ஆயிடுச்சு. ஐயா நான் அடுத்த மீட்டிங்கில் பேசிக்கிறேன் அப்படிங்கிறார், சரிங்களா? அவர் ஒரு ஆசிரியர், சரியா? இருந்தாலும் அவர் பேச பதட்டம் போடுறப்போ ஐயா எப்படி சொல்லணும் சொல்லு பார்க்கலாம். அவர் யதார்த்தமா ஏதோ ஒரு பாயிண்ட் நம்ம சொல்லணும் அப்படிங்கிறத சொன்னாலும் அதுலேயும் அழுத்தம் திருத்தமா அந்த விதி உள்ள இருக்குது. அதை நம்ம புரிஞ்சு பார்க்கணும். அதாவது ஆளை பார்த்து எடை போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி எடை போட்டதுனால தோத்து போயிடும் நம்ம நிறைய விஷயங்கள். அதாவது 4ஆம் அதிபதி சம்பந்த பற்றி எல்லாமே சொன்னாங்க. அது கேஸ் அர்த்தம் இருந்தால் கண்டிப்பாக அந்த விஷயத்தை பாதிக்கும், அந்த விஷயத்தை கொடுக்கும், அந்த விஷயத்தில் நெகட்டிவ் இருக்கத்தான் செய்யும். கேந்திரத்தில் முதல் கதாநாயகன் 4ஆம் நம்பரை எடுத்து சொன்னாங்க. 4ஆம் பாவத்தை பற்றி அருமையாக சொன்னாங்க. தொடர்பு பண்ணால் 4ஆம் பாவத்தை பங்கு உங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிறத தெளிவாக சொன்னாங்க. அவங்களுக்கு பொன்னாடை பார்த்த ஐயா அறிவழக ஐயா அவங்களே வருக வருக என வரவேற்கிறோம். தயிர் சாதம் ஐயா அப்படிங்க.